ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேங்கோ பர்ஃபி செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு 2 மாங்காவை எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு அதில் உள்ள இருக்க சதையை மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்து மிக்சியில் போட்டுக்குவோம். 2 பழத்தையும் அதே மாதிரி எல்லாத்தையும் உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விடுங்க. அதுக்கு நான் 1 கப் துருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்குங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க. காய்ச்சின பால் தான், ஊற்றி வேக விடுங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் அரைச்ச மாம்பழ பேஸ்ட்ரியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்குவோம். பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வரட்டும். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா சுருண்டு வந்துட்டு மேங்கோ பர்ஃபி பதம் வந்துட்டு இன்னும் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதை பாருங்க, கடாயில் ஒட்டாமல் வருது. நல்லா சுருண்டு வரும்போது அதை அந்த நெய் தடவின பிளேட்டில் சேர்த்துக்குங்க. அதை தட்டில் நல்லா சமமாக பரப்பி விடுங்க. அது மேலே பாதாம் பருப்பு அப்புறம் முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அழகாக டெக்கரேட் பண்ணுங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே அதை கட் பண்ணிங்கன்னா மேங்கோ பர்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.